வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் அதிர்ச்சியான சம்பவம். கதறி கதறி அழுகிறார் அமைச்சர் பொன்முடி. இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். என்ன காரணத்திற்காக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் கதறி கதறி அழுதிருக்கிறார், ஸோ அவருக்கு ஜாமீன் கிடைத்ததா கிடைக்கவில்லையா, அதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தான் அமைச்சர் பொன்முடி. இவர் பார்த்திங்கன்னா பல்வேறு சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகியிருக்காரு. இப்போது அவருக்கு பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 50 லட்சம் ரூபாய் அபராத தொகையும் அப்படின்றத சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருந்தாங்க. இதை செலுத்துறதுக்கு 1 மாத காலம் மட்டுமே தவணை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டுக்காக டெல்லி கொண்டு போனார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போயிருந்தார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன காரணத்திற்காக நீங்கள் மேல்முறையீடு செய்ய வந்துள்ளீர்கள் அப்படின்றத நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அமைச்சர் பொன்முடி கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் எனக்கு வயது 70 வயது ஆகிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஜாமீன் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் நீதிபதி அவர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்த தவறுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும், 50 லட்சம் ரூபாய் நீங்கள் அபராத தொகை கட்டியே ஆக வேண்டும் என்று அதிரடியாக தீர்ப்பளித்து விட்டார் டெல்லி மேலிடமும். இதனால் பார்த்திங்கன்னா கதறி கதறி அழுகிறார். கோர்ட்டு வாசல்லே பார்த்திங்கன்னா கதறி கதறி அழுகிறார் முதல்வர் கிடையாது, அமைச்சர் பொன்முடி அவர்கள். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியான ஒரு தகவலை கொடுத்ததுனால பார்த்திங்கனாக்கா இது பார்த்திங்கன்னா இப்படி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த திமுகவின் முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே கைதாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து எல்லா நியூஸுமே, அரசியல் நியூஸுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.